ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பெண்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இயற்கையாகவே வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே டீல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இயற்கையாகவே அந்த இது வந்து இருக்குது, நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலையே எனி டைமுமே நம்ம இருந்துகிட்டே இருப்போமா. ஸோ நம்ம அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு அப்பா காசு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து கொடுத்தா கூட அது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அது எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கூடயே இருந்து பார்க்குறோமா. ஸோ நம்மளுக்கு அனுபவங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க எனி டைம் வெளியவே சுற்றிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெளி உலக அனுபவம் இருக்குமே ஒழிச்சு வீட்டில் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அனுபவசாலியாக தான் இருப்போம். அது என்ன கொஞ்சம் ஆள் மனதில் பதிஞ்சிட்ருக்கும், நம்ம கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது இயற்கையாகவே நம்ம வீட்டில் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம வாட்ச் பண்ணிட்டு தானே இருப்போம். அது ஆல்ரெடி நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு வீட்டுக்கு கல்யாணமாகி போகிறோம் அப்படின்னா, அங்கே அந்த இடம் நம்மளுக்கு தான் புதுசே ஒழிச்சு நம்ம ஹஸ்பண்டுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம புதுசாக ஒரு ஆள் வர்றோம் அவ்வளோதானே ஒழிச்சு, அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருமேலேயும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். நம்ம போன உடனே கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஹஸ்பண்டோட பணம் நம்ம பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கும். ஆனால் கொஞ்ச நாளே ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மாவுக்கு இந்த மாதிரி சேரீ எடுத்து கொடுக்கணும், நம்ம அக்காவுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அவங்க நினப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் போயிட்டு நம்ம ஹஸ்பண்டோட பணம் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாரு அப்படி இப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறது, கொஞ்சம் இது பண்ணி இவ்வளோலாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம சொல்லி என்ன பண்ணிடுறது, அவங்கள ஒரு பயமுறுத்தி விட்டுறது. உடனே அவங்களுக்கு என்ன ஆயிரும், என்னடா வந்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு இவ ரூல்ஸ் பண்ணுறாளே, அப்போ நம்மள்கிட்ட இவ்வளோ காசு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் பண்ண விட மாட்டான்னு சொல்லிவிட்டு ஒன்று என்ன பண்ணுவாங்க, வர சம்பளத்தில் பாதியை மறைச்சிருவாங்க. அப்படி இல்லையா எவ்வளோ சம்பளம் வருதுன்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறையா பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. என் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு எனக்கு தெரியாது, என்ன உனக்கு வந்து என்ன தேவையோ நான் வாங்கித்தரேன், ஆனால் எவ்வளோ சம்பளம்னு மட்டும் கேட்காத. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வர்றதுக்கு முக்கால்வாசி ரீசன் வந்து இந்த மாதிரி கூட இருக்கலாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க, அது அவர் மனசில் தவறாப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் நம்ம ஹஸ்பண்டோட பணம் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது அவர் மனசில் கொஞ்சம் தவறாக எடுத்துக்கிட்டு எதுவும் செய்ய விடாமல் பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் அவர் வந்துட்டு டோட்டலாகவே மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அம்மாவுக்கு சேரீ எடுத்து தராங்கன்னா இந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்து கொடுங்களேன். அக்காவுக்கு இப்படி செய்யாமல் இந்த மாதிரி வேறு விதமாக இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுத்து பாருங்களேன். பரவாயில்லையே இதெல்லாம் சொல்கிறாளே, அப்போ நீயே இதெல்லாம் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு காசு உங்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் அதை இன்னும் பெஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்படி தாங்க நம்மளால் வந்து ஒரு பாசத்தின் பேரில் தான் நம்மளால் அவங்கள்ட்ட வந்து அந்த வரவு செலவு கணக்குகளை வாங்க முடியுமே ஒழிச்சு, இல்லை இது ஏன் பணம், நீங்கள் ஏன் ஹஸ்பண்டு ஏன் பணம் அப்படி இப்படின்னு நீங்கள் பேசி ரூல்ஸ் பேசுனீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஒரு முருங்கை மரத்தை எந்தளவுக்கு வளைக்க முடியுமோ அந்தளவுக்கு வளைச்சாதாங்க அது வளையும். அதுக்கு மேலே நீங்கள் வளைச்சிங்கன்னா அது உடஞ்சே போயிடும்ல. அந்த மாதிரி தான். அதுக்கு மேலே நம்ம ரூல்ஸ் பேசினா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பாசமாக பேசி தாங்க நீங்கள் உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்க முடியும். ஸோ வந்துட்டு அந்த பணம் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவருடைய மொத்த காசுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்டயுமே வரவு செலவை வந்து ஒப்படைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரிலாம் லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலான ஐடியாக்கள் ஃபுல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது, இதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு காய்கறி வாங்கினீங்கன்னா இவ்வளோ காசு இதில் மிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பலசரக்கு வாங்கினீங்கன்னா இவ்வளோ காசு இதில் நான் மிச்சப்படுத்துனேன்னு சொல்லுங்கள். அப்போ அவருக்கு நினைப்பார், பரவாயில்ல நம்ம மனைவி வந்து வேஸ்ட் பண்ணாமல் காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறா அப்படின்ற நம்பிக்கை உங்கள் மேலே வரும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோவாக தானே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த புரிதல்கள்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே உங்கள் லைஃப்பை அழகாக லீட் பண்ணி கொண்டு போகலாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும்.
ரூ. 1000 ஆசைப்பட்டு ரூ. 10,000 காசை விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி வந்துடும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், எதையுமே நம்ம அன்பால் மட்டும்தான் அடையணும்னு ஆசைப்படணுமே தவிர்த்து அடக்குமுறையால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் சாதிக்கவே முடியாது. ஸோ நம்மளுக்குள்ள திறமைகள் நிறையாவே இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி நல்லபடியாக கொண்டு போகலான்றதில் செலுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.